பெங்குவின்கள் இந்த பேரை கேட்டாலே நம்ம மனசுக்குள்ள என்ன தோணும்? பனிப்பிரதேசத்துல கூட்டம் கூட்டமா அழகா நடந்து போற ஒரு உயிரினம் இல்லையா? ஆனா கற்பனை பண்ணி பாருங்க, அந்த கூட்டத்திலிருந்து ஒரே ஒரு பெங்குவின் மட்டும் தனியா பிரிஞ்சு ஒரு விசித்திரமான, கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமமான ஒரு பயணத்தை ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? அந்த மர்மமான பயணத்துக்கு பின்னாடி இருக்கிற கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்டார்டிகாவோட அந்த பிரம்மாண்டமான பனிவெளியில லட்சக்கணக்கான பென்குயின்கள் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரே ஒரு பென்குயின் மட்டும் தனியா விலகி எல்லாரும் போற திசைக்கு எதிர் திசையில நடக்க ஆரம்பிக்குது. அது ஏன் அப்படி செய்யுது? இதுதான் நம்ம மனசை குடையிற முதல் கேள்வி. இதுக்கு என்ன அர்த்தம்? கூட்டமா வாழ்றது தான் பாதுகாப்புன்னு அதுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் இப்படி ஒரு முடிவு? ஒரு சமூக விலங்கு ஏன் தனிமைய, அதுவும் மரணத்தை நோக்கிய தனிமையை தேடணும்? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு விதமான கியூரியாசிட்டியை தூண்டுது இல்லையா? சரி, அந்த தனியா போன பெங்குயினோட மனசுக்குள்ள என்ன ஓடுச்சுன்னு புரிஞ்சிக்க நம்ம ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணி போகணும். பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி அதோட மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு பார்த்தாதான் இன்னைக்கு அதோட இந்த செயலுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கலாம். இதை கேட்டா நீங்க நம்பவே மாட்டீங்க. பென்குயின்கள் எப்பவுமே பனியில வாழ்ற பறக்க முடியாத பறவைகள் கிடையாது. கிட்டத்தட்ட 6.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி அதோட மூதாதையர்கள் நியூசிலாந்து மாதிரி வெப்பமான தீவுகள்ல வானத்துல பறந்துட்டு இருந்துச்சு. டைனோசர்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் கடல்ல சாப்பாடு நிறைய கிடைச்சதாலையும் நிலத்துல ஆபத்து குறைஞ்சதாலையும் அதோட சிறகுகளையே துடுப்பா மாத்திக்கிச்சு. இந்த ஒரு மாற்றம் நம்பவே முடியாத அளவுக்கு பெரிய ராட்சச பென்குயின்களோட சகாப்தத்தையே உருவாக்குச்சு. இங்க பாருங்க, இந்த ஒப்பீட்டை பார்த்தா மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் தெரியும். ஒரு காலத்துல மனுஷங்களை விட உயரமான 100 கிலோவுக்கு மேல எடை கொண்ட பென்குயின்கள் இந்த பூமியில வாழ்ந்திருக்கு. இதுக்கு காரணம் ஐலாண்ட் ஜெய்காண்டிசம்ங்கிற ஒரு பரிணாம நிகழ்வு. அதாவது எதிரிகளே இல்லாத ஒரு தீவுல வாழும்போது உயிரினங்கள் ரொம்ப பிரம்மாண்டமா வளரும். அந்த காலத்துல இந்த ராட்சத பென்குயின்கள் தான் கடலோட ராஜ். நம்ம கதையில அடுத்த சுவாரஸ்யமான கட்டத்துக்குள்ள போலாம். அதாவது நாம இன்னைக்கு பென்குயின்னு கூப்பிடுறோமே, அந்த பேரே உண்மையிலே இந்த பறவைகளோடது கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு சோகமான கதை இருக்கு. இந்த மர்மமான கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குவி பரிணாமம், அதாவது கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்னா என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, சம்பந்தமே இல்லாத 2 உயிரினங்கள் ஒரே மாதிரி சூழ்நிலையில வாழ்றதால பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு நாயையும் டாஸ்மேனியன் புலியையும் எடுத்துக்கோங்க. பார்க்க நாய் மாதிரி இருந்தாலும் டாஸ்மேனியன் புலியோட சொந்தக்காரங்க யாரு தெரியுமா? கங்காரு. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி நார்த் போல்ல, அதாவது வட துருவத்துல கிரேட் ஆக்குன்னு ஒரு பறவை இருந்துச்சு. அதுவும் நம்ம பெங்குயின் மாதிரியே கருப்பு வெள்ளையில பறக்க முடியாம கடல்ல நீந்தி மீன் பிடிக்கும். மாலுமிகள் தான் அதை முதல்ல பெங்குயின்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் சவுத் போலுக்கு வந்தப்போ அதே மாதிரி இருந்த இந்த புது பறவையை பார்த்துட்டு இதுக்கும் அதே பேரை வச்சிட்டாங்க. ஆனா சோகம் என்ன தெரியுமா? மனுஷங்க அது ஈஸியா வேட்டையாடினதால அந்த ஒரிஜினல் பெங்குயினான கிரேட் ஆக் இன்னைக்கு நம்ம கூட இல்ல. அந்த இனம் மொத்தமா அழிஞ்சு போச்சு. சரி, இப்போ நம்மோட ஹீரோக்களான நவீன பென்குயின்களுக்கு வருவோம். இந்த பூமியிலே ரொம்ப கடுமையான சூழல்ல அவங்க எப்படி உயிர் வாழ்றாங்கன்னு பார்த்தா அசந்து போயிடுவீங்க. நவீன பென்குயின் ஒரு நடமாடும் சர்வைவல் கிட்டு மாதிரி. பறக்கிற பறவைகளுக்கு இருக்கிற மாதிரி உள்ளிடற்ற எலும்புகள் இல்லாம இதோட எலும்புகள் ரொம்ப அடர்த்தியா இருக்கும். அதனாலதான் கல்லு மாதிரி கடலுக்குள்ள டக்குன்னு மூழ்க முடியுது. 2 அடுக்கு வாட்டர் ப்ரூஃப் இறகுகள், குளிர தாங்கிறதுக்கு கொழுப்பு அடுக்கு, ஐஸ் கட்டி மேல நின்னாலும் காலை சூடா வச்சுக்க ஒரு ஸ்பெஷல் ரத்த ஓட்ட சிஸ்டம். ஏன், கடல் தண்ணியை குடிச்சாலும் அதுல இருக்கிற உப்பை தனியா பிரிக்கிறதுக்கு கூட இதுக்கு தெரியும். இது அண்டார்டிகாவுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு மாஸ்டர் பீஸ். அதோட கருப்பு வெள்ளை நிறம் சும்மா அழகுக்காக இல்ல, அது ஒரு செம்ம ஸ்மார்ட்டான தற்காப்பு டெக்னிக். கடலுக்கு அடியிலிருந்து ஒரு சீல் மேல பாக்குதுன்னு வைங்களேன், அதோட வெள்ளை வயிறு மேல இருக்கிற வெளிச்சமான தண்ணியோட கலந்துடும். அதே மாதிரி வானத்திலிருந்து ஒரு பறவை கீழே பார்த்தா அதோட கருப்பு முதுகு ஆழ்கடலோட இருட்டுல மறைஞ்சிடும். இந்த டெக்னிக்கு பேரு தான் கவுண்டர் ஷேடிங். ஓகே, இப்போ நமக்கு பெங்குயினோட பரிணாம வரலாறு, அதோட சூப்பரான சர்வைவல் ஸ்கில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. வாங்க மறுபடியும் நம்மளோட மெயின் கேள்விக்கே வருவோம். ஆமா, கடல்ல வாழ்றதுக்காகவே இவ்வளவு தந்திரங்களோட படைக்கப்பட்ட ஒரு உயிர் எதுக்காக சாப்பாடு, பாதுகாப்பு, வாழ்க்கைன்னு எல்லாமே இருக்கிற கடலை பார்க்காம அதுக்கு முதுகு காட்டிட்டு வறண்டு போன ஆபத்தான மலையை நோக்கி நடக்கணும்? இதுக்கு விஞ்ஞானிகள் கிட்ட உறுதியான பதில் எதுவுமே இல்ல. ஆனா சில தியரிஸ் இருக்கு. ஒருவேளை அதோட மூளை குழம்பி போய் பனிப்பரப்பை பார்த்து கடல்னு தப்பா நினைச்சிருக்கலாம். இல்லனா அதோட நேவிகேஷன் சிஸ்டம்ல ஏதாவது கோளாறு ஏற்பட்டிருக்கலாம். சில சமயங்கள்ல உடம்பு சரியில்லாத அல்லது வயசான பென்குயின்கள் இறக்குறதுக்காகவே இப்படி தனியா போறதுண்டு. இன்னொரு சோகமான வாய்ப்பும் இருக்கு. மத்த பென்குயின்கள் இதை ரொம்ப கொடுமைப்படுத்தி கூட்டத்தை விட்டே விரட்டி இருக்கலாம்.
ஒருவேளை இதுக்கான பதில் அறிவியல்ல இல்லாம வேற எங்கேயாவது இருந்தா, அந்த தனியா போன பெண்குயினோட பயணத்தை ஒரு கண்ணாடியா நாம பார்த்தோம்னா அதுல நம்ம வாழ்க்கையோட பிரதிபலிப்பு தெரியலாம். பாருங்க, இங்க 2 பாதை இருக்கு. ஒரு பக்கம் கூட்டத்தோட சேர்ந்து கடலுக்கு போற பாதுகாப்பான பாதை. அங்க சாப்பாடு இருக்கு, உயிர் வாழலாம். இது சமூகம் நமக்கு காட்டுற பாதை. இன்னொரு பக்கம் தனியா மலைகளை நோக்கி போற பயணம். அதோட முடிவு என்னன்னே தெரியாது. ஆனா அது மனசுக்குள்ள இருந்து வர ஒரு உண்மையான உந்துதல். இதுதான் பாதுகாப்புக்கும் பேரார்வத்துக்கும் நடுவுல நம்ம எல்லாருமே சந்திக்கிற போராட்டம். ஒருவேளை அந்த பெண்குயினுக்கு பேச தெரிஞ்சிருந்தா அது இப்படிதான் சொல்லியிருக்கும். எல்லாரும் ஒரு பாதையில போறாங்க, ஆனா நான் என் மனசு சொல்ற பாதையில தான் போவேன். முடிவு என்ன ஆனாலும் சரி. இப்போ இந்த உருவகம் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே நாம ஏறணும்னு ஆசைப்படுற ஒரு மலை இருக்கு. அது நம்ம கனவா இருக்கலாம், லட்சியமா இருக்கலாம். ஆனா நம்மள சுத்தி இருக்கிற உலகம் பெரும்பாலும் பாதுகாப்பான கடலை நோக்கி தான் நம்மள தள்ளுது. அப்போ அந்த ஒத்த பெண்குயின் ஒரு சயின்ஸ் மிஸ்ட்ரி மட்டும் கிடையாது. அது நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்குற ஒரு ஆழமான கேள்வி. உங்க வாழ்க்கையில கேரண்டியான பாதுகாப்பு இருக்கிற பாதையை தேர்ந்தெடுப்பீங்களா, இல்ல உங்க மனசு காட்டுற நிச்சயமில்லாத பாதையில நடக்க துணிவீங்களா? இந்த கேள்வியை தான் அந்த பெண்குயின் நமக்காக விட்டுட்டு போயிருக்கு.